ஆவடி அருகே ஆக்கிரமிப்பை அகற்றும் போது கோவிலை சார்ந்த பெண் ஒருவர் கோவிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாமி வந்து ஆடுவது போல் கத்தி கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சியை பார்க்கலாம். கஷ்டமா இருக்கும். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். தற்போது கோயிலை இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறதா? அந்த பெண்ணின் நிலை என்னவாக இருக்கிறது, விவரிங்க. வணக்கம். ஆவடி மாநகராட்சி திருமலவாயில் 26வது வார்டுல நேதாஜி நகர் பிரதான சாலை இருக்கிறது. அங்குள்ள நேதாஜி நகர் முதல் குறுக்கு தெருவில் கடந்த 25 ஆண்டுகளாக தனம் மற்றும் நடராஜன் ஆகியோர் 120 சதுர அடி சாலையை ஆக்கிரமித்து வைத்திருந்தாங்க. அதில் 80 சதுர அடியில் அங்காள பரமேஸ்வரி, முத்துமாரி அம்மன் உள்ளிட்ட சிலைகளை நிறுவி சிறிய கோவில் கட்டி தனிநபர் கோவிலாக இரு குடும்பத்தினரும் பயன்படுத்தி வந்தாங்க. இங்கு ஆக்கிரமிப்பு இருப்பதால ஒவ்வொரு மழை காலத்திலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு மழைநீர் வெளியேற வழியின்றி சாலையில் தேங்கி நின்றது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருந்தார்கள். சாலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கோவிலை இடித்து அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஆவடி மாநகராட்சி நகரமைப்பு பிரிவு அதிகாரிகள் திருமலவாயில் போலீசார் பாதுகாப்புடன் சாலை ஆக்கிரமித்து இருந்த கோவிலை பொக்லைன் இயந்திரம் வாயிலாக இடித்து அகற்றும் பணியில ஈடுபட்டிருந்தார்கள். இதன் மூலம் காலமாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலைக்கு விடிவு ஏற்பட்டது. ஆக்கிரமிப்பை அகற்றும் போது கோவிலை சார்ந்த பெண் ஒருவர் கோவிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாமி வந்து ஆடுவது போல் கத்தி கூச்சலிட்டார். பின்னர் அவர் போலீசாருடன் கடும் ஒரு வாக்குவாதத்துல ஈடுபட்டார். இதனால் அந்த பகுதியில ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது முழுமையாக அந்த அகற்றும் பணிகள் நிறைவடைந்திருக்கிறது.